ஓகே சார். மாடுலேஷன் அது ப்ராப்பர்ட்டி பேர் என்ன? மாடுலேஷன். மாடுலேஷன் இந்த மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாங்கன்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் யூஸ் காஸ் யூஸ் அப்படி வந்துச்சுன்னா என்ன எதெல்லாம் சொல்றாங்கன்னா 1/2 இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் பிளஸ் ஏ பிளஸ் எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஏன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது நம்ம ப்ரூஃப் பார்க்க போறோம். இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இதில் மொத்தம் 4 ஃபார்முலா இருக்குது. அட்லீஸ்ட் 2 ஃபார்முலா வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டியோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன இது? எஃப் ஆஃப் எக்ஸ் காஸ் யூஸ். அப்போ என்ன பண்ணுறோம்? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற என்ன டேர்ம் இருக்குதோ அதை நம்ம அப்படி எழுதுறோம். 1/√2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிறது இந்த டேர்ம் இருக்குது. அதனால நம்ம அந்த டேர்ம் அப்படி எழுதிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு cos ax into e power isx into dx. இதுல என்ன டவுட் இருக்குதாமா? இல்ல சார். சரி, இப்போ cos ax க்கு ஆய்லர்ஸ் ஃபார்முலா என்ன? எனக்கு ஐடியா தெரியுங்களா? ஆய்லர்ஸ் ஃபார்முலா ஒரு ஃபார்முலா இருக்கும்ல. என்ன ஃபார்முலானா e power iax plus e power minus iax ஐஏஎக்ஸ். divided by 2. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதுங்களா? ஞாபகம் சார். அப்போ அந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணுங்க. ப்ராப்ளம் மேக்ஸிமம் முடிஞ்சது. அப்போ என்னாச்சு? 1/√2π integral minus infinity to infinity f of x into cos ax பதில் என்ன பண்ண போறோம்? அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். e power iax plus e power minus iax divided by 2 into e power esx into dx. கரெக்டாமா? இப்போ என்னாச்சுன்னா இந்த 1/2 கான்ஸ்டன்ட், அதனால என்ன பண்ண போறோம்? 1/2 வெளியே எடுக்க போறோம். அப்போ 1/2 வெளியே எடுத்துட்டு மீதி இருக்க இன்டெகிரேஷன் நம்ம பார்ப்போம் என்ன நடக்குது. மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த இ பவர் ஐஎக்ஸ் இருக்குதுல்ல, ஜஸ்ட் இன்சைட் மல்டிப்ளை பண்ணிங்க. ரெண்டு டைமுக்குமே இன்சைட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்னாச்சு? இ பவர் ஐஏஎக்ஸ் பவர் இருக்கிறனால டேரக்டாக ஆட் பண்ணிட்டு இல்லை மல்டிப்ளை பண்ணி காட்டுங்க. இது இ பவர் ஐஎக்ஸ், இது இ பவர் ஐஎஸ்எக்ஸ். அதனால் பவரில் இருக்கிற என்னன்னாலும் ஆட் ஆயிருமா? கரெக்டாமா? அதே மாதிரி e power minus iax plus isx. கரெக்டாமா? into dx. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டா நம்மளுக்கு ப்ராப்ளம் முடிஞ்சது. அப்போ 1/2 இன்ட்டு 1/√2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ். இதுக்கு என்ன கிடைக்குமா? இதுக்கு என்ன கிடைக்கும்? ஐயும் எக்ஸும் காமன் வெளியே, அதனால என்ன எழுதலாம்? e பவர் ஐ வெளியே எஸ் பிளஸ் ஏ எக்ஸ் எழுதலாமா? எஸ் பிளஸ் இருக்குன்னா நான் மாற்றி எழுதுறேன். ஐ வெளியே எழுதுறேன், எஸ் பிளஸ் ஏன்னு எழுதிட்டேன். கரெக்டுங்களா? அதே மாதிரி அடுத்த டைம் சொல்லுமா? பிளஸ் இ பவர் ஐ எஸ் மைனஸ் ஏ. ஓகே சார். ஐ காமன் எஸ் மைனஸ் ஏ. ஓகே, அவ்வளவுதாமா. அப்போ இது ரெண்டையும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ இன்சைட் மல்டிப்ளை பண்ணிட்டு இன்டெக்ரல் ஸ்பிளிட் அப் பண்ணுங்க. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இன்சைட் மல்டிப்ளை பண்ணிட்டு இன்டெக்ரல் ஸ்பிளிட் அப் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபார்முலா வரும். அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 1/√2π இன்டெக்ரல் ஸ்பிளிட் அப் பண்ணிருங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஐ எஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் இன்ட்டு டிஎக்ஸ். திரும்பி இன்டெக்ரல் ஸ்பிளிட் அப் பண்ணுங்க. இன்டெக்ரல் 1/√2π இருக்குதா? இதுக்கு 1/√2π வச்சுக்கோங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் உள்ள வருது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஐ எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டாமா? ஆமா சார். அப்போ இது என்ன எழுதலாம்? இ பவர் ஐ எஸ் பிளஸ் ஏன்னு இருக்குது. அப்போ இது டைரக்ட் என்ன எழுதலாம்? எஃப் ஆஃப் எஸ் பிளஸ் ஏன்னு எழுதலாமா? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? ஐ எஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ பிளஸ் எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஏன்னு எழுதலாமா? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா தான். இது ஃபுல்லாக பாருங்க, இது ஃபுல்லாகவே ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா தான். அப்போ மாற்றி எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம் சார். அப்போ என்னாச்சு? 1/2 இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் பிளஸ் ஏ பிளஸ் எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ.
இதுதான் வந்து மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டியோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியோட ஃபார்முலா. இதில் என்ன டவுட் இருக்குதாம்மா? எதுவும் இல்ல சார். சரி. அப்ப சைன் வந்து என்ன ஆகும்? செகண்ட் ப்ராப்பர்ட்டி. அதான் சொன்னேன். 2, 3 ப்ராப்ளம் ஃபார்முலா இருக்குது. அப்ப சைன் வந்து என்னவா ஆகும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இது காஸ் ஏஎக்ஸ் போட்டோம். இந்த இதுல சைன் ஏஎக்ஸ்னு வந்து என்னவா ஆகும்? எனி ஐடியா? நம்மளுக்கு ஃபார்முலா வேணாம். டைரக்டா நம்ம ப்ரூஃபே போயிடலாம். அப்ப என்ன ஆகும்? ஓகே 1 சார். பை ரூட் 2 பை இங்க என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ். சைன் ஏஎக்ஸோட ஆயிலர்ஸ் ஃபார்முலா என்ன? அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இ பவர் ஐஎக்ஸ்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். சைனோட ஆயிலர்ஸ் ஃபார்முலா என்ன நடக்குன்னு? இ பவர் சைன் ம் இ பவர் ஐ ஏஎக்ஸ் ம் பிளஸ் ம் ப்ளஸ்ஸா மைனஸா? படிச்ச மாதிரி நான் வருது இல்லை ப்ரூவ் பண்ணி காட்டாமா எப்படி வந்ததுன்னு? இல்ல சார். ஓகே சார். காசுக்கு வந்துட்டு பிளஸ் வந்து கீழே டிவைட் பை 2 வராதுல்ல சார்? கீழே டிவைட் பை 2 வரும், ஐ வராது. இதுக்கு வந்து இங்க மைனஸ் வந்துட்டு இங்க ஐ வரும். சரி, எப்படி நான் ப்ரூவ் ஓகே பண்ணி சார். காட்டிக்கிறேன், நான் வச்சுங்க. நீங்க லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் எப்படி வருதுன்னு இது ப்ரூவ் பண்றது எப்படி வருதுன்னு பாருங்க. நம்மளுக்கு நார்மலா என்ன தெரியும்? இ பவர் ஐஏஎக்ஸ் என்ன தெரியுவீங்க? காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஐ சைன் ஏஎக்ஸ், கரெக்டுங்களா? ஆமா சார். அதே மாதிரி இ பவர் மைனஸ் ஐஎக்ஸ் எப்படி எழுதலாம்? ரெண்டுக்கு நடுவில் பிளஸ் மைனஸ் ஆயிருமா? இங்க மைனஸ் ஆகும், ஐ சைன் ஏஎக்ஸ் வரும், ஐ கரெக்டாமா? சைன் ஏஎக்ஸ். ஆமா சார். சரி, இது ரெண்டையும் ஆட் பண்ண ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண அதாம்மா ஃபார்முலா. ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? இ பவர் ஐஎக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் ஐஏஎக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் ஆட் பண்ணா வந்து என்ன ஆகும்? கட் ஆயிருமா? ரெண்டையும் ஆட் பண்ணா கட் ஆயிருமாமா? அப்போ கட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? 2 காஸ் ஏஎக்ஸ் கிடைக்குங்களா? அப்போ காஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? இ பவர் ஐஏஎக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் ஐஏஎக்ஸ் டிவைட் பை 2 வருமாமா? சார். அதே ரெண்டையும் மைனஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன ஆகும்? காஸ் எக்ஸ் கட் ஆயிரும். இது வந்து பிளஸ் ஆயிரும், கரெக்டுங்களா? பிளஸ் ஆயிடுச்சுன்னா இங்க ஐ இருக்குது, அப்போ 2i ஆகும், கரெக்டாமா? இ பவர் ஆமா சார். ஐஏஎக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐஏஎக்ஸ் ஈக்குவல் டு 2i சைன் ஏஎக்ஸ். சரியாம்மா? அப்ப இதுல இருந்து சைன் ஏஎக்ஸ் என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே நிமிஷம். இதுல இருந்து ஃபார்முலா சைன் ஏஎக்ஸ் என்னமா வருது? அதை மட்டும் சொல்லுங்க, ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். சைன் ஏஎக்ஸ் பண்ணிட்டு அதில் அப்ளை பண்ணுங்க. அதுல இருந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். அப்ப சைன் ஏஎக்ஸ் என்னமா வருது? சைன் ஏஎக்ஸ் என்னமா வருது? கேக்குதா sin சார்? x equal to e power ix minus e power minus மைனஸ் இ பவர் மைனஸ் ஐஏஎக்ஸ் டிவைட் பை divided by 2y. 2. ஓகேங்களா? அப்ப இந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க. இது ரெண்டு ஃபார்முலா நிறைய இடத்துல நீங்க போக போக அப்ளை பண்ணுவீங்க. உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே. அதனால தான் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் ஆகுது. சாரி, கரெக்ட் என்ட்ரி வந்து சரி. ஓகே. அப்ப அந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமா? சரியாம்மா? ஓகே. இது கொஞ்சம் எண்டல் வந்துச்சு, ஒரு நிமிஷம் நான் வந்துருக்கு. வந்துருச்சு. ஓகே. சரி, இப்போ ரீப்ளேஸ் பண்ணுங்கம்மா. இப்போ என்னாச்சு, இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. எங்கே? இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதனால தான் சைன் ஏஎக்ஸோட ஃபார்முலா வந்து இங்கே வந்து இந்த ஃபார்முலா கிடைக்கும். அப்போ என்ன பண்ண போறீங்க? திரும்ப நம்மளுக்கு என்னது? இன்சைட் மல்டிப்ளை பண்ணுவீங்க. இன்சைட் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். சரியாம்மா? ஓகே. அப்போ சொல்லுமா என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் 2 பை இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி என்னாச்சு? எஃப் ஆஃப் எக்ஸ் 1 பை 2i வெளியே எடுத்துக்கலாமா? 1 பை 2i வெளியே எடுத்துங்க, என்ன டிஸ்டர்ப் வெளியே எடுத்துடலாம் சார். அப்போ என்னாச்சுமா சொல்லுமா? அதை டைரக்டா நம்ம எழுதிக்கலாமா? இ பவர் ஐ எஸ் பிளஸ் ஏன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா ஏற்கனவே ஸ்டெப் தான், அதனால திரும்ப ரிப்பீட்டட் வேண்டாம். அப்புறம் என்னாச்சு? இ பவர் ஐ எஸ் மைனஸ் ஏ இன்டு எக்ஸ்.
ஓகேடா. சார் இங்கேயும் முன்னாடி ஒரு எக்ஸ் வரணும் சார். பவர் ஐ எஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ். ஆமாம், எஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் விட்டுருமா, சாரி, தேங்க்யூ. அப்போ என்ன ஆச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு 1/2i வெளியே இருக்குது. இதை உள்ளே கொண்டு வந்துருங்க, இன்டெக்ரல் ஸ்பிளிட் அப் பண்ணுங்க. அப்போ √2 பை integral minus infinity to infinity f of x into e power I s plus a into x into dx minus 1 by √2 pi என்னாச்சு, integral minus infinity to infinity f of x into e power I s minus a x into dx. கரெக்டாமா? அப்போ as per ஃபார்முலா நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணனால ஃபார்முலா வருது. அந்த ஃபார்முலா நம்ம எழுதிட்டு ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு ஃபார்முலா கிடைக்கும். சரியாம்மா? அப்போ என்ன, அப்போ என்னாச்சு, 1/2i வெளியே இருக்குது. அங்கே வந்து 1/2 இருக்குது, இங்கே 1/2i வெளியே இருக்குது. இதனோட ஃபார்முலா என்னது, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இது வந்து எஃப் ஆஃப் எஸ் பிளஸ் ஏன்னு தெரியும். பிட்வீன் சைன் என்னங்க, மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் எஃப் ஆஃப் எஸ் மைனஸ். சரியாம்மா? இது எதனோட ஃபார்முலா, எஃப் ஆஃப் x into sin ax கொடுத்தனால இந்த ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சார். சரி, இது எதனா ப்ராப்பர்ட்டி, மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டி. இது வெறும் நான் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும் தான் போடுறேன். இதே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து நீங்கள் ப்ரூஃப் ட்ரை பண்ணி பாருங்க. சைன் அண்ட் காஸ் டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது இது வந்து காஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ்னு என்ன வரும். இதே கான்செப்ட் ஃபார்முலா இருக்குது, என்னன்னு கண்டுபிடிங்க. அதே மாதிரி சைன் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன ஆகும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் காஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு வருங்க. அப்போ இது காசுக்கு பதில் நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், இந்த இடத்துல சைன் வந்து என்ன ஆக போகுது, இந்த இடத்துல சைன் வந்து என்ன ஆக போகுது. இதை நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா காசுன்னு என்ன தெரியும் உங்களுக்கு, ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு இங்கே காசுன்னு வரணும். நம்ம டைரெக்டாக என்ன போகிறோம், காஸ் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எடுத்து போகிறோம். கரெக்டுங்களா? அப்போ இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி என்ன ஃபார்முலா, அதை நம்ம டெரைவ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? அதே ஐடியா தான் சைன். சரியாம்மா? ஓகே சார். உங்களுக்கு ஃபார்முலா தெரியுமா, காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி சைன் ஏ இன்ட்டு சைன் பி, இந்த ஃபார்முலா தெரியுமா? இந்த ஃபார்முலா தான் உங்களால் டெரைவ் பண்ண முடியும். ஓகே. இல்லை, இந்த ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? ஐ மீன் லைக் பர்சன்டேஜ் சார் ரிவைஸ் மட்டும் பண்ணும், பட் டெரிவேஷன் அதெல்லாம் லைக். ஓகே, நான் கொடுத்துறேன் பாத்துங்க. 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பிமா. அப்போ நம்ம இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரியாம்மா? அதே மாதிரி இந்த ஃபார்முலா என்னன்னா 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ், இந்த இடத்துல மைனஸ் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பின்னு வரும். சரியாம்மா? இதுக்கு என்ன வரும்னா 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு வரும். இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சுக்கங்க. இந்த 3 ஃபார்முலா இங்கே வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். நான் சொன்ன கான்செப்ட்டுக்கு ஒரு 4 ப்ரூஃப் இருக்குல்ல, அந்த 4 ப்ரூஃப்மே இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும். சரியாம்மா?